ஆதாம் ஏவாளிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க? நான் ஆதாம் ஏவாளை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருக்கேன். சரி, குரங்குக்கே போனோம்னாலும் வச்சுப்போமே. இப்போ நானும் டார்வின் தத்துவத்தை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கினேன். குரங்குல என்னடா நாடார் குரங்கு, செட்டியார் குரங்கு, கல்லர் குரங்கு, பறையர் குரங்கு, தேவர் குரங்கு, பார்ப்பன குரங்கு இப்படி இருக்குமா? குரங்குல எப்படி சாதி வந்துருக்கு? குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையும் போது சாதியும் சேர்ந்து எப்படா வந்துச்சு? அப்போ அந்த கேள்வி வரணும்ல. அப்படின்னா சாதின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு ஒன்று. சரி, ஆதாமும் ஏவாள் தான் இந்த பூமி பந்தை உருவாக்குனாங்க, அவங்க தான் முதல் மனிதர்கள்னா ஆதாமும் ஏவாளும் முதலியாராக பிறந்திருப்பாங்க. யோசிக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சைவ பிள்ளைமாராக இருந்திருப்பாங்க? ஐயராக இருந்திருப்பாங்களா, ஐயங்காராக இருந்திருப்பாங்களா, முஸ்லீமாக இருந்திருப்பாங்களா, கிறிஸ்தவராக இருந்திருப்பாங்களா, கிறிஸ்தவ நாடாராக இருந்திருப்பாங்களா, இல்லை தலித் கிறிஸ்தவராக இருந்திருப்பாங்களா? அப்போ சாதி என்பது இடையில் இந்த மனிதன் சொருகிறது. எந்த மனிதன்? அவன் தான் அந்த ஆரியன், அந்த சனாதன தர்மம். அவன்